ஸோ ஜெயலலிதா அம்மையார் கூட்டணி வச்சாலுமே கூட அப்படியே ஏதோ அதிமுகவை வந்து அங்கே அடகு வைக்கல பாஜகவுடன். ஆனால் இப்போது நடைபெற்று கொண்டிருப்பது அதிமுகன்னு ஒரு கட்சி கிடையாது. நாக்பூர்ல தான் ஆபீஸ் இருக்கு. பாஜகவின் தமிழ்நாட்டு கிளையாக அதிமுக மாறிடுச்சுங்கிற அளவுக்கு ஒரு மோசமான சூழல் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். இதுல ராஜேந்திர பாலாஜி கண்டனம் வேற தெரிவிக்கிறாராம். எல்லாரும் போட்டு கிழிச்ச உடனே நீங்க அந்த வீடியோவை தவிர்த்திருக்கலாம். ஏன்னா அண்ணா தான் நம்ம எல்லாரையும் படிக்க வச்சாரு, நம்மளை இந்த அளவுக்கு வர வச்சாரு, அடித்தளமிட்டவர், எளிய மக்கள் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு அண்ணா தான் காரணமா. இந்த அளவுக்கு தெரியுமா ராஜேந்திர பாலாஜிக்கு இவ்வளவு விஷயங்கள் அண்ணாவை பத்தி? இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அண்ணாவை பத்தி அவங்க இவ்வளவு இழிவா பேசும்போது, எங்க அதிமுக எவ்வளவு பெரிய கட்சி, இந்து முன்னணி ஒரு அமைப்பே கிடையாது. அவ்வளவு பெரிய கட்சி அதிமுக. ஒரு இந்து முன்னணி வந்து உங்க தலைவர்களை பெரியாரையும் அண்ணாவையும் இழிவுபடுத்துது, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் நடக்காத சம்பவத்தை சொல்லி முத்துராமலிங்க தேவருக்கும் அண்ணாவுக்கும் சண்டையை மூட்டி விட்டார் அண்ணாமலை. அப்பயும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்க. தொடர்ச்சியாக திராவிட இயக்கம், பெரியார், அண்ணாவை குறித்து கேவலப்படுத்தி கொண்டு உங்களை வைத்துக்கொண்டே, உங்களை அழைத்து கொண்டே இவர்கள் இந்த வேலையை இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய நூற்றாண்டு விழாவில் அதிமுக அமைச்சர்கள் கலந்துக்கிறாங்க. அப்போ இது எவ்வளோ மோசமான நிலையை நோக்கி போகுது பாருங்க. அதிமுக ஜெயிக்குது தோக்குதுங்கிறது வேற விஷயம். வெற்றி தோல்வி ஒரு மேட்டரே கிடையாது. 77லேருந்து 87 வரையும் திமுக ஆட்சிக்கே வரல. ஆனால் இன்னைக்கு திமுக இன்னும் கட்டமைப்போடுன்னு இருக்கு. எம்ஜிஆர் செத்ததுக்கு அப்புறம் அவ்வளோதான் அதிமுகன்னாங்க. ஜே அணி பிரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த அம்மா 4 முறை முதலமைச்சர் ஆயிட்டாங்க. கட்சி இருக்கு, தோத்துருக்காங்க. ஜெயலலிதா அம்மையாரே தோத்து போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறமும் கட்சி இருக்கு, வெற்றி தோல்வி வந்துச்சு. திமுகவும் அப்படிதான், அதிமுகவும் அப்படிதான். இப்ப அதிமுக இந்த தேர்தலில் தோக்குது ஜெயிக்குதுங்கிறது மேட்டர் இல்லை. கட்சி இருக்குமா, கட்சி அந்த கான்செப்ட்ல இருக்குமா? இப்ப வரக்கூடிய அதிமுக தொண்டருக்கு அண்ணா தெரியுமா, இல்ல RSS தெரியுமா, மோகன் பகவத் தெரியுமா, அமித்ஷா தெரியுமா? அண்ணாவோட அமித்ஷா தான் நமக்கு முக்கியமான தலைவர்னு நினைக்கிற அளவுக்கான மோசமான நிலையில் அதிமுக போய் கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இருக்கு. இது அமித்ஷா முன்னேற்ற கழகமா, அண்ணா முன்னேற்ற கழகமா அப்படிங்கிற டவுட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு.